எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டோட கூப்பன் ஒன்று கிடச்சிது 500 எண்ணுக்கு. அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே முன்னாடியே பார்த்தா டேபிளில் அவங்க ரெஸ்டாரண்ட்டோட ஃபுட்டோட பிளாஸ்டிக் மாடல்ஸு, அப்புறம் அன்னைக்கான ஸ்பெஷல் மெனு என்னங்கிறதெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தா இந்த மந்த்துக்கான என்ன ஸ்பெஷல் மெனுங்க எழுதி வச்சுருந்தாங்க. அங்கே கோல்டு நூடுல்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அப்புறம் ஆல் டைம் மெனுவான கியோஸாவும் இருக்குது. உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நாங்கள் வந்து ரெஸ்டாரண்ட் பேர் வந்து கியோஸா ஓஷோங்க ரெஸ்டாரண்ட்டு. இது வந்து ஒரு சைனீஸ் பேஸ்ட் ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே ரொம்ப என்ன ஃபேமஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கியோஸா வந்து ரொம்ப ஃபேமஸ். கடைக்கு பேரே கியோஸானோ ஓஷு அப்படிங்கிறது தான். அது நாங்கள் நிறைய வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைல் சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ். இது வந்து கார்லிக் கியோஸா. இது வந்து ஜிஞ்சர் கியோஸா. இங்கே இருக்கிறது வந்து தான் மென் ராமன். இது ஒரு டைப் ஆஃப் ராமன் இது. அப்புறம் வந்து ஃப்ரைட் சிக்கனு. இது வந்து ஸ்பைசி ஃப்ரைட் சிக்கன். ஆமாம். அப்புறம் இது வந்து ஒரு ஸ்டிக்கு. இதுக்குள்ளேயும் கியோஸாவோட ஃபில்லிங் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். அதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க இங்கே. இப்படி இருக்குன்னு சாப்பிட்றோம். ஜாப்பனீஸ் ரைஸ் பொதுவாகவே கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கனால அதில் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அந்த ஸ்டிக்னஸ் போகும். நம்ம ஊர் ஃப்ரைட் ரைஸ்க்கும் இந்த ஊர் ஃப்ரைட் ரைஸ்க்கும் என்ன பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, இந்த ரைஸ் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம ஊரில் ரைஸ் வந்து கொஞ்சம் உதிரியாக இருக்கும் இல்லையா. இங்கே ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி இங்கே லெட்யூஸ் போட்டிருப்பாங்க, மீட் பீஸ் இருக்குது, சிக்கன். இது சிக்கனா இல்லை வேறு மீட்டான்னு தெரில. லெட்யூஸு, எக்கு. இது சூப்பராக இருக்குது. சூப் எப்படி இருக்குன்னு பிடிக்கும். இது என்ன சூப்புன்னு எனக்கு தெரியல. ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம். காரமெல்லாம் இல்லை, சும்மா. இதான் இந்த கிறிஸ்பி சிக்கனோட டேஸ்ட் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊர் டேஸ்ட்டில் இருக்கலாம் காரம் கிடையாது. காரம் கம்மியாக தான் இருக்கும். பார்க்கறதுக்கு மட்டும்தான் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். எலுமிச்சை பழம் தான் இங்கே முட்டைக்கோசை சீவி மேலே ஏதாச்சும் சாஸ்லாம் போட்டுருக்காங்க. அப்புறம் சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம கியோஸா சாப்பிடுவோம். இது வந்து கார்லிக் இல்லாத கியோஸா, இது கார்லிக் இருக்கிற கியோஸா. ஃபஸ்ட்டு கார்லிக் இருக்கிற கியோஸா சாப்பிடுவோம். சாஃப்டாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். இங்கே சில்லி ஆயில் இருக்கும். சில்லி ஆயிலில் டிப் பண்ணி நம்ம ஊர் மோமோக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, நம்ம ஊர் மோமோ வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல. இது நிறைய ஃப்ளேவர் இருக்காது, கொஞ்சம் பிளண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அதில் வந்து இந்த கார்லிக்கோட டேஸ்ட் நல்லாவே தெரியுது. மீட்டு முட்டைக்கோசெல்லாம் போட்டுருக்காங்க, நல்லா இருக்கும். ஒரு பக்கம் சாஃப்டாகவும் இந்த பக்கம் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்குது, நல்லா இருக்கும். அடுத்து நம்ம ஜிஞ்சர் டேஸ்ட் எப்படின்னா, இதெல்லாம் கொஞ்சம் சூடாக இருக்குது. எதுக்காக எனக்கு தெரிஞ்சு பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அதில் கார்லிக் டேஸ்ட் இருக்குது, இல்லை கார்லிக் டேஸ்ட் இல்லை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இதுலேயும் ஆஸ் யூஷுவல் மீட்டு கொஞ்சம் வெஜ்ஜஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. ஆனால் சும்மா சாப்பிட்றக்கும் இதில் தொட்டு சாப்பிட்றக்கும் ஒரு மைல்டாக அந்த காரம் இருக்குது, சில்லி ஆயிலுங்கிறதுனால. கிடைக்கும்போது கிறிஸ்மஸ் கேக்குதான்னு தெரியல, நல்லா இருக்கும்.
அடுத்தது ஸ்டிக்கு. இது எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் சாப்பிட்டு பார்த்ததில்ல. பார்த்தீங்கன்னா ஏதோ இதெல்லாம் கராஷிலாம் கொடுத்துருக்காங்க. கராஷினா கொஞ்சம் காரமான சாஸ். இந்த தடவை சாஸ் போடாம டேரக்டா எடுத்து ஒரு கடி கடிப்போம். செம கிறிஸ்பி. நம்ம ஊர் சைடு சமோசா இருக்குல்ல, அந்த மாதிரி கிறிஸ்பி. உள்ள சூடா இருக்கு, ஆனா ஏதோ ஒரு சாஸ் ஊத்திருக்காங்கன்னு தெரியுது. என்ன டேஸ்ட்லாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ மீட் இருக்கு, உள்ள ஏதோ சாஸ் இருக்கு. ஒரு மைல்டு சால்ட்டி டேஸ்ட், அவ்வளோதான். கொஞ்சமா அடுத்து நம்ம கான்தான் மீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா தான்தான் மீன்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி மேல வந்து சாஸ் ஊத்திருப்பாங்க. இந்த மாதிரி மின்ஸ்ட் மீட் போட்டிருப்பாங்க. ஒரு பக்கம் ஆயில் இருக்கும். இந்த மாதிரி கேபேஜ், ஆனியன் இந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க. அடியில் நூடுல்ஸ் இருக்கும். நூடுல்ஸ் சாப்பிடும் அடியில் இந்த மாதிரி நூடுல்ஸ் அதுதான் நூடுல்ஸ் இந்த மாதிரி எப்படி இருக்கு லைட்டாக டேஸ்ட் பார்ப்போம். கொட்டை கொஸ்து நிறைய வரும். இது வந்து நம்ம ஊர்ல இந்த முளைக்கட்டின பயிர்ல இருந்து வெளியே வரும்ல பிளான்ட், அதான் செம ஜூஸியா இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து நம்ம முளைக்கட்டின பயிர் சாப்பிட்டே எப்படி இருக்கும், அதோட டேஸ்ட் மாதிரி தான். இதுலயும் இது கொஞ்சம் காரம். இது வந்து மீட்டோட டேஸ்ட்டும் இதோட டேஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். காரமும் சால்ட்டி இந்த உமாமி ஃப்ளேவரோட இந்த மாதிரி இருக்கு. நிறைய இருக்கு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு அப்புறம் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நான் சொல்றேன். சாப்பிட்டாச்சு. இது டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா ரொம்ப ஆஹா ஓஹோன்னு சொல்ல மாட்டேன். பிளாண்டா இருந்துச்சு. நிறைய வெரைட்டி இருக்கு. ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி கிடையாது. ஜாப்பனீஸ் ஆக்சுவல் ரெஸ்டாரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இது கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சீப்பு. நாங்கள் நிறைய சாப்பிட்டோம். அதுக்கான பில்லு கொஞ்சம் நினைஞ்சிருச்சு. 3703. எங்ககிட்ட 500 எண்ணுக்கு இந்த இது இருக்கு. கூப்பன் இருக்கா, கூப்பன் கொடுத்தா ஒரு 500 எண் கம்மியாகும். அதனால 3203. 2 பேருக்கு ஒரு டீசெண்டான ஒரு இதுதான் சாப்பிட்றது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தோம். நல்லா இருந்துச்சு. நீங்கள் பிடிச்சா அவங்களுக்கு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் பிடிக்கும், இல்லாட்டி கியோசா அந்த மாதிரி பிடிக்கும்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. நாங்கள் சாப்பிட்றது போக வரலேஸ் டிஃப்ரெண்டாக தான் ட்ரை பண்ணுவோம். ஓகே, பாய்.